வந்தே மாதரம் பாடலுக்கு சட்ட பாதுகாப்பு வழங்கும் வகையில் சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் அறிமுகம் செய்து நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்து விவரிக்கிறார் எமது தொகுப்பாளர் வைகரை வருணன். இந்தியாவுடைய தேசிய கீதமான ஜனகணமன பாடலுக்கு சட்ட பாதுகாப்பு இருக்கு. ஆனா தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலுக்கு அது மாதிரியான தனி சட்டம் இதுவரைக்கும் இல்லை. இந்த நிலையில வந்தே மாதரம் பாடலுக்காக ஒரு புதிய மசோதாவை மத்திய அரசு கொண்டு வர இருக்கு. இந்த மசோதா என்ன சொல்லுது, தற்போதைய சட்ட நிலை என்ன, யாருக்கு தண்டனை விதிக்கும், என்ன மாதிரியான தண்டனை எல்லாம் விதிக்கப்படும் அப்படின்றத நம்ம இந்த தொகுப்புல விரிவா பார்த்தரலாம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரக்கூடிய 20ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கிறது. சமீபத்தில் கூட நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் அப்புறம் அரசு விழாக்கள்ல தேசிய பாடலான இந்த வந்தே மாதரம் முழுமையா பாடப்பட வேண்டும் அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சகம் அண்மையில ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. அதற்கான வழிகாட்டுதல்லாம் கூட வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் வந்தே மாதரம் பாடலுக்கு தடங்கள் ஏற்படுத்துறது இல்லைன்னா அவமதிப்பு செய்வதை தண்டனைக்குரிய குற்றமாக்கக்கூடிய வகையில தேசிய கௌரவத்திற்கு அவமதிப்பு ஏற்படுத்துவதை தடுக்கக்கூடிய சட்ட திருத்த மசோதா 2026 வரக்கூடிய நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் அறிமுகம் செய்து நிறைவேற்றக்காக மத்திய அரசு திட்டமிட்டு இருக்கிறது. இந்த மசோதாவினுடைய பெயர் பார்க்கும்போது தேசிய கௌரவ பாதுகாப்பு திருத்த மசோதா 2026. பலர் தேசிய கீதமும் தேசிய பாடலும் ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவை இரண்டுக்குமே இடையில சில முக்கியமான வித்தியாசங்கள்லாம் இருக்கு. தேசிய கீதம் அப்படின்றது ஒரு நாட்டினுடைய அதிகாரப்பூர்வ அடையாளமாக கருதப்படக்கூடிய ஒரு கீதம். நாட்டினுடைய முக்கியமான அரசு நிகழ்ச்சிகளாகட்டும் தேசிய விழாக்கள் போன்ற சந்தர்ப்பங்கள்ல இது மரியாதையோட பாடப்படுது. இந்தியாவினுடைய அதிகாரப்பூர்வ தேசிய கீதம் ஜனகணமன. இது இந்தியாவின் ஒற்றுமை அப்புறம் பல்வேறு தன்மைகள் மற்றும் தேசிய உணர்வை வெளிப்படுத்துது. அதே நேரத்தில் தேசிய பாடல் அப்படின்றது நாட்டினுடைய பெருமை, தாய் நாட்டின் மீது இருக்கக்கூடிய அன்பு அப்புறம் தேசப்பற்ற வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பு பாடல். இந்தியாவுடைய தேசிய பாடல் தான் இந்த வந்தே மாதரம். இந்திய விடுதலை போராட்ட காலத்துல இந்த பாடல் மக்களிடையே மிகப்பெரிய தேச உணர்வை ஏற்படுத்தி இருந்தது. தேசிய கீதம் அப்புறம் தேசிய பாடல் இரண்டுமே நமது நாட்டினுடைய பெருமையையும் ஒற்றுமையையும் தேசப்பற்றையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பாடல்கள். ஆனா அவற்றினுடைய அதிகாரப்பூர்வ நிலை அப்புறம் பயன்பாட்டில் தான் வித்தியாசமே இருக்கு. இப்ப இந்த புதிய மசோதா என்ன சொல்லுது அப்படின்றதையும் நாம பார்த்தரலாம். தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய தேசிய பெருமைக்கு எதிரான அவமதிப்பு தடுப்பு சட்டம் 1971 கீழே தேசிய கொடி, தேசிய கீதம் மற்றும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆகியவற்றுக்கெல்லாம் சட்ட பாதுகாப்பு இருக்கு. ஆனா தேசிய பாடலான இந்த வந்தே மாதரம் அந்த பட்டியல்ல இல்லை. இதனால தேசிய பாடலையும் அதே சட்டத்தின் கீழே கொண்டு சட்ட பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்ற நோக்கத்துல தான் இந்த திருத்தம் கொண்டு வரப்பட இருக்கிறது. இந்த திருத்தத்திற்கு கடந்த மாதம் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஏற்கனவே ஒப்புதல்லாம் வழங்கப்பட்டதாகவும் கூட ஒரு தகவல். இந்த மசோதா சட்டமா நிறைவேற்றப்படும் பட்சத்தில் வந்தே மாதரம் பாடலை அவமதிக்கக்கூடிய வகையில் சில செயல்கள் குற்றமா கருதப்படலாம். உதாரணமா பாடல் இசைக்கப்படும் போது திட்டமிட்டு கூச்சல் போடுறது, அப்புறம் பாடலை நிறுத்த முயற்சிக்கிறது, மற்றவர்களை பாடுவதை தடுப்பது, அவமரியாதை செய்யக்கூடிய வகையில் நடந்து கொள்வது, பொது நிகழ்ச்சிகளில் திட்டமிட்டு இடையூறு ஏற்படுத்துவது போன்ற செயல்கள் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படலாம். குறிப்பா அரசு விழாக்கள் அப்புறம் பொது நிகழ்ச்சிகளில் தேசிய பாடலினுடைய கண்ணியத்தை பாதிக்கும் செயல்கள் கண்காணிக்கப்படும். ஓகே, இந்த திருத்த மசோதா சட்டமாகி அதுல குறிப்பிடப்படக்கூடிய விதிகள்லாம் அமலுக்கு வந்துருச்சுன்னா அந்த வந்தே மாதரத்தை அவமதிக்கும் செயல்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும். அந்த வகையில் மசோதாவினுடைய முன்மொழிவின்படி பார்க்கும்போது அதிகபட்சமா 3 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை, அப்புறம் சிறை தண்டனையோட அபராதமும் விதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்கிறது. ஒவ்வொரு வழக்கிலுமே சம்பவத்தினுடைய தன்மை, நோக்கம் அப்புறம் ஆதாரங்களை பொறுத்தே இந்த தண்டனை குறித்த இறுதி முடிவு எடுக்கப்படும். இப்போ முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த திருத்தம் இன்னும் சட்டமா அமலுக்கு வரல. மத்திய அரசு இதை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த தான் இருக்கு. அதுக்கப்புறமா இரு அவைகள்லையும் மசோதா நிறைவேற்றப்படணும். தொடர்ந்து குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் கிடைத்த பிறமா இது ஒரு சட்டமா அமலுக்கு வரும். அது வரைக்கும் தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டங்கள் தான் தொடரும்.
மொத்தத்துல தேசிய கீதத்திற்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த சட்ட பாதுகாப்பு மாதிரியே தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலுக்கும் அதே அளவிலான சட்ட அங்கீகாரத்தையும் பாதுகாப்பையும் வழங்குவதுதான் இந்த திருத்த மசோதாவினுடைய முக்கிய நோக்கமா இருக்கு. தேசிய அடையாளங்களுக்கு வழங்கப்படக்கூடிய மரியாதையை சட்ட ரீதியா மேலும் வலுப்படுத்துவதோட அவற்றினுடைய கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கையாகவும் இந்த திருத்தம் பார்க்கப்படுது. இந்த மசோதா விவாதங்களுக்கு பிறகு என்ன மாற்றங்களோட சட்டமா மாறுது அப்படின்றதையும் அதுக்கப்புறம் அதனுடைய இறுதி வடிவம் என்னவாக இருக்கும் என்பதையும் நாம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.